கோவையில் நடந்த வர்த்தகர் கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்விலே வியாபாரிகள் தங்களுடைய ஒன்றிய அரசு விதித்து கொண்டிருக்கின்ற ஜிஎஸ்டி வரியால் வியாபாரிகளும் மக்களும் எவ்வளவு அவதிப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு உண்மையை கோவையை சார்ந்த உணவு நிறுவனத்தின் அதிபர் மக்கள் குரலாக நேற்றைக்கு அதை பதிவு செய்தார். ஜிஎஸ்டி என்பது எவ்வளவு கொடூரமாக இருக்கின்றது, எப்படி மக்கள் பாதிக்கின்றார்கள், வியாபாரிகள் பாதிக்கின்றார்கள், உணவகங்கள் பாதிக்கின்றது என்பதை மிக தெளிவாக ஒரு சாதாரண நடையிலே மக்கள் குரலை எடுத்து சொன்னார். இது ஏறக்குறைய இந்தியா முழுவதும் இன்றைய வரை எதிரொலித்து இந்தியா முழுவதும் மக்கள் அதிலே நமக்காக அந்த வியாபாரி உணவக அதிபர் பேசியிருக்கின்றார் என்ற உணர்வு அவரின் மீது மிகுந்த ஒரு நன்றி உணர்வு கூட ஏற்பட்டிருக்கின்றது உணவக அதிபர் சீனிவாசன் மீது. அப்படி ஒரு குரலாக மக்கள் குரலாக ஒலித்த அவரை நிதியமைச்சர், ஒரு பொறுப்பான நிதியமைச்சர், மக்களுக்கான நிதியமைச்சர், அதை மக்களின் குரல், மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு என்பது போல சீனிவாசனுடைய குரல் நேற்று அமைந்தது. அதை உண்மையிலேயே மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு அமைச்சராக இருந்திருந்தால் இதை நான் அரசுக்கு கொண்டு செல்கின்றேன், இதை பற்றி மறுபரிசீலனை செய்கின்றேன், அல்லது ஏதோ ஒரு வகையில் இது மக்களுக்கானது தான் என்பதை உணர்ந்திருப்பாரானால் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் ஆணவம் பிடித்த அந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்படி என்னை கேள்வி கேட்கலாம், எப்படி ஒரு எனக்கு முன்னால் வந்து இப்படி நீங்கள் பேசலாம் என்பது போல அவரை கட்டாயமாக அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வர சொல்லி மன்னிப்பு கேட்க வைத்திருப்பது மிகப்பெரிய மக்களின் மீது தொடுத்திருக்கிற ஒரு பாசிச தன்மை. ஒரு நிதியமைச்சர் இப்படி ஒரு உண்மையை பேசுகிற, மக்களினுடைய வேதனையை சொல்லுகின்ற ஒருவரை அவமானப்படுத்தி கூனி குறுக வைத்து, அவர் உண்மையிலேயே அவரை பற்றி மக்களிடத்தில் கேட்டிருந்தால் தெரியும். அவர் நடத்துகிற உணவகம் கோவையில் எவ்வளவு சிறப்பான என்பதை மக்கள் சொல்லுவார்கள். ஏழை எளியவர்கள் இருந்து எல்லா மக்களுக்கும் கோவையில் ஒரு தலை சிறந்த நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் அதிபர், அவர் உண்மையிலேயே அவருக்கு இருக்கக்கூடிய பண செல்வாக்கு, வாய்ப்பு, வசதி, அந்தஸ்து அல்லது ஒரு அரசின் இடத்திலே அவருக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் புகழ்ந்து கூட பேசி அவர் தன் அளவிலே ஒரு நிலையான இன்னும் உயர்வை அவர் பெற்றிருக்க முடியும். ஆனால் மதிப்புக்குரிய சீனிவாசன் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும், கோவை மக்களுக்கும் அல்ல, இந்தியா பூராம் இருக்கக்கூடிய மக்களின் குரலாய் ஒலித்து அவருக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை நிதியமைச்சர் ஏற்படுத்தியிருக்கின்றார். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட உடனடியாக சீனிவாசனுக்கு ஏற்பட்ட அவமரியாதையை கண்டித்திருக்கின்றார். இன்றைக்கு ஆளுகின்ற இந்த மோடியின் அரசு இவ்வளவு ஆணவத்தோடு இருக்குமானால் நிச்சயம் மக்கள் நேற்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த மக்களின் வாக்களித்த பிஜேபிக்கு வாக்களித்த பொதுவாக கோவை மாவட்டத்திலே, கோவை நகரிலே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஒரு மயக்கத்திலே இருந்தார்கள். பிஜேபியின் மீது, பாரதிய ஜனதாவின் மீது ஒரு மயக்கத்தில் இருந்தார்கள். அதை நம்பித்தான் நேற்றைக்கு நிர்மலா சீதாராமனே நேற்றைக்கு கூட கோவையில் வந்த அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் நேற்று சீனிவாசனால் கேட்கப்பட்ட கேள்விகளால் அந்த மாயை, அவர் நினைப்புகள் அத்தனையும், கோவையை பற்றி இருந்த அத்தனை கனவுகளும் தகர்ந்து விட்டது. நிச்சயமாக சீனிவாசனை அவமதித்த நிதியமைச்சர் அவரிடத்திலே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்.